இன்றைக்கி கொத்தமல்லி புதினா சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை வாங்க பார்க்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் 100 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பழுத்த தக்காளி, பெரிய தக்காளி, வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி. மெயின் வந்து உளுத்தம் பருப்பை வறுத்துக்கணும், நல்லா பொன்னுரமாக எண்ணெயில் வறுத்தக்கப்புறம் தான் இந்த வெங்காயத்தை வணக்கணும். இல்லை ஃபைனலாக தலை வணக்கினதுக்கப்புறம் தேங்காய் திருவலை போடணும். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதை கொத்தமல்லி தேவையான பொருட்கள். நல்லா உளுந்து பாருங்கள், ப்ரௌனாக ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணணும். வாரத்தில் ஒரு நாள் கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இதேமாதிரி கருவேப்பிலை துவையல் செய்யுங்க, பிள்ளைங்களுக்கு முடி கருன்னு இருக்கும். அது எவ்வளோ ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். பாருங்க எவ்வளோ கருவேப்பிலையும் போகிறேன். இப்போ தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நல்லா வணக்கிட்டு நம்ம புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோம் பாருங்கள். நான் ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா தான் போட்டுருக்கேன். ஏன்னா உங்கள் காரம் தக்கனா நீங்கள் போட்டுக்கலாம், எவ்வளோ மிளகா வேணாலும். புதினா கொத்தமல்லியும் போட்டு பாருங்கள், தக்காளி வணங்குவோம். இது வணங்கினோடனே கொஞ்சமாக தேங்காய் திருவியல் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்ச டேஸ்ட்டான கொத்தமல்லி சட்னி ரெடி. புதினா கொத்தமல்லி தான் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கு, கருவேப்பிலை கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி பாருங்கள், மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டோம் கொத்தமல்லி புதினா சட்னி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளி வச்சு அரைச்சனால நீங்கள் சாதத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னி ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.